புதுச்சேரி மாநில தேமுதிக பொருளாளர் செல்வராஜா கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நல கூட்டணியில் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படாதது குறித்து தேமுதிக தலைமை கவலைப்படாததால் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமுள்ள 28 பகுதி செயலாளர்கள் 15 பேர் தம்முடன் காங்கிரஸ் கட்சியில் இணைவதாகவும் செல்வராஜ் தெரிவித்தார். பாண்டிச்சேரியில் உள்ள 28 சட்டமன்ற தொகுதிகளிலே 15 தொகுதி செயலாளர்கள் என்னோடு வருகின்றார்கள். மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் எங்களோடு இணைந்து நாங்கள் அனைவரும் காங்கிரஸ் பேரியக்கத்திலே முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களுடைய தலைமையிலும் நம்முடைய பாண்டிச்சேரி காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் அவர்களுடைய தலைமையிலும் நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். இதனிடையே புதுச்சேரி தேமுதிகவிலிருந்து செல்வராஜ் விலகியுள்ளதால் தங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அக்கட்சியின் மற்றொரு பொறுப்பாளர் அசோக் பாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி செல்வராஜ் கட்சியை விட்டு விலகுவதாக கூறினார். இன்றைய தினம் என்னோடு பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேரப்போவதாக செய்தி அறிந்தோம். அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கோ மக்கள் நல கூட்டணிக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. அவரோடு யாரும் எங்கள் கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ எவரும் செல்லவில்லை. எங்கள் கழகத்தை பொறுத்தவரை அனைவரும் கேப்டனுக்காகத்தான் இந்த கழகத்தில் இருக்கிறார்கள். செல்வராஜின் பின்னால் எவரும் செல்லவில்லை என்பதுதான் உண்மை.